ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக சில புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்குது. ஆதவ் அர்ஜுனா அவங்க ஆஃபீஸ் தேர்தல் பணி அலுவலகத்திலே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. எங்கெங்கெல்லாம் ஆஃபீஸ் போடுறோமோ, எங்கெங்கெல்லாம் தேர்தல் பணி அலுவலகம் போடுறோமோ அங்கெல்லாம் காலி பண்ண சொல்லி திமுகவை சேர்ந்தவர்கள் மிரட்டுறாங்க. சேகர் பாபு போன்றவர்கள் எங்கேயுமே எங்களுக்கு இடம் கொடுக்க விட மாட்டாங்க. ஹவுஸ் ஓனர்களை போய் மிரட்டுறாங்க, வயசானவங்களை போய் மிரட்டுறது, இது பண்ணுறதெல்லாம் செய்கிறாங்க. அதேமாரி பெரம்பூர் தொகுதி முல்லை நகர் அங்கே தாவைக்கா ஏற்கனவே ஒரு கூட்டத்துக்கு பர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு கடைசி நேரத்தில் காவல்துறை அதை மறுத்திருக்குது. இதுவும் திமுகவோட சதிதான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்கியமா தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பாருங்க, எங்கெல்லாம் ஆபீஸ் போடுறாங்களோ, பணிமனை போடுறாங்களோ அங்க உடனே வெக்கேட் பண்ண சொல்றது, உடனே அந்தந்த பத்திரத்துல பிரச்சனை இருக்குன்னு ஒரு பிரச்சனையை கிளப்புறது, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் விடுறது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் விடுறது, HRNC சொல்றது. 40 வருஷமா இருக்கிறாங்க. அப்ப பிரச்சனைனா கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் ஒருத்தர் வெக்கேட் பண்ண சொல்லணும். ஆனா அந்த ஓனர்ஸ வயசானவங்களும் பார்க்காம 85 வயசு இருக்க ஒரு பெண்களை மிரட்டுறது, ரவுடித்தனம் பண்றது, இதை பண்ணி எங்க ஆபீஸ் காலி பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்ல, எங்களால இங்க இருக்கக்கூடிய ஓனர்ஸ்க்கு எந்த பிரச்சனை இல்லாம நாங்க இந்த ஆபீஸ் விட்டு வெக்கேட் பண்றோம். ஆனால் இந்த அராஜகமும் இந்த ரவுடித்தனமும் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. வில்லிவாக்கம் மட்டும் இல்ல, எல்லா தொகுதியிலுமே இந்த ஆபீஸ போட விடாம நிப்பாட்டுறாங்க திமுக காரங்க. அது அவங்க எங்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க. நடுவுல அதுக்கு தேர்தல் ஆணையர் விலங்கு கொடுத்தாரு. இருந்த போதும் மறுபடியும் அந்த விமர்சனம் தான் வருது. குறிப்பா சிடி நிர்மல்குமார் அவர் திமுகவோட கைக்கூலிகள் தேர்தல் ஆணையத்தில் அதிகாரிகளா இருக்கிறாங்க. பல பேர் அவங்க தான் தமிழ்நாடு முழுக்க கட்டுப்படுத்துறாங்க. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்ட உடனே கிடைக்குது, எங்களுக்கு மட்டும் கிடைக்க மாட்டுது. பல சிக்கல்கள் இருக்குது. உடனே தேர்தல் ஆணையம் இந்த ஆட்களை களை எடுக்கணும். திமுக ஆதரவாக இருக்கிற ஆதரவும் கூட சொல்ல, திமுக கைக்கூலிகள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மாற்றணும். அவங்கள மாற்றாம தேர்தல் இன்னும் 20 நாள் 24 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ள எப்படி தேர்தல் நேர்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை திமுக கண்ட்ரோல் பண்ணுது. தாவேக்காவை தேர்தல் பிரச்சாரமே செய்ய விட மாட்டுது, இயங்கவே விட மாட்டுதுன்றது தாவேக்கா சார்பாக இருக்கக்கூடிய விமர்சனம். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு சொன்னீங்களா, என்ன சொன்னீங்க, இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னீங்களா? அது இன்னைக்கு இல்லைங்க, கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து என்ன செய்தல் நடந்தாலும் சரி, டிக்கெட்டு வித்தாலும் விற்கலனாலும் சரி, அவங்க கட்சியில் எது நடந்தாலும் நடக்கனாலும் சரி, விஜய் கார்ல இருந்து தடிக்க விழுந்தா கூட, காரில் ஏறும்போது விழுந்தா கூட அதுக்கும் டிஎம்கே தான் காரணம். சங்கீதா அவர்கள் விவகாரத்தை வழக்கு கொடுத்தாலும் அதுக்கும் திமுக தான் காரணம். இப்படி வழக்கமாக புலம்பிகிட்டே தான் இருக்கிறாங்க இவங்க. இப்போ வரைக்கும் கட்சி பணி, தேர்தல் பணி, மக்கள் பணின்னு இது வரைக்கும் எதுவுமே செய்யலை. போராட்டமும் பெருசாக நடத்தலை. அப்பவும் திமுக சதின்னு சொன்னாங்களே, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு காரணம் இப்படி ஒரு பின்புலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எதுவுமே பேசினதில்லை. டைரெக்டாக ஒரே வாரத்தில் சொல்லுது, இதுக்கு காரணம் என்ன, திமுக சதி, 1+1 2 அவ்வளோதான், போயிட்டே இருக்கு, இதுக்கு மேலே எதுவும் கேட்காத. இந்த மாதிரியான வழக்கமான ஒரு புலம்பல் தான் இது. நான் குற்றச்சாட்டுன்னே சொல்ல மாட்டேன். தேர்தலில் வக்கு இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வக்கு இல்லை நிப்பாட்டுறதுக்கு 234 தொகுதியிலையும் ஆட்களை நிப்பாட்டுறதுக்கு துப்பு இல்லை. அதை மறைக்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி இது திமுக மேலே சொல்கிறதுனாலும் சரி, இல்லை எந்த கட்சி மேலே சொல்கிறதுனாலும் சரி, அவங்க தொடர்ந்து இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கே பிரதான எதிர்கட்சி யாருக்கு, டிஎம்கேக்கு இத்தனை வருஷமாக இருந்துட்டு இருக்குது. அப்படி தானே இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க. அது எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி நடக்கும், அதை சொல்லிப்பாங்க, இவங்க கவுண்டர் கொடுப்பாங்க, இப்படி தான் நடக்கும். இதே மாதிரி காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் இந்த மாதிரி இது திமுக செய்த சதி, அங்கே போக முடியல திமுக செய்த சதி, இங்கே வர முடியல திமுக செய்த சதி. அவர் ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, எங்களுக்கு பனையூரில் அந்த மாமல்லபுரம் அங்கே மட்டும்தான் இடம் இருக்குது, இங்கே எங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன். சென்னைக்குள்ள அத்தனை ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி ஹால்ஸு எல்லாத்தையுமே ஸ்டாலின், சேகர் பாபுலாம் இவங்கெல்லாம் மிரட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. ஏங்க அப்படி மிரட்டி வைக்கணும்னா ஏடிஎம்கேக்கு போயிருக்காது, நாம் தமிழர் கட்சிக்கு போகாது. நாம் தமிழர் கட்சி சீமான் இப்பவும் சுதந்திரமாக, அதாவது உங்களுக்கு ஈக்குவலாக இதற்கு முன்னாடி பல வருடங்களாக திமுக எல்லா இடத்துலையும் கட்டம் கட்டி திட்டிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவரெல்லாம் இப்பவும் சுதந்திரமாக சுற்றிட்டு தான் இருக்காரு, இப்பவும் சுதந்திரமாக பேசிட்டு தான் இருக்காரு. அவர்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை உனக்கு என்ன? இதுக்கு ஒரு இன்னும் உதாரணம் சொல்லலாம். கரூர் ஸ்டாம்பேட் நடந்துச்சு, அப்படி தானே 41 பேர் கொல்லப்பட்டனர். இவரை பார்க்க விஜயை பார்க்க அப்போ அவரை போய் பார்க்கணும். அந்த 41 பேருக்கு நாங்கள் ஒரு ஹால் புக் பண்ணலான்னு பார்த்தோம், அவங்கள குடும்பத்தை சந்திக்கிறதுக்கு. ஆனால் அதற்கும் அனுமதி இல்லாமல் ப்ரெஷர் கொடுத்து அந்த மிரட்டி அந்த வாடகைக்காரங்க அந்த ஹாலை தரமாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு பப்ளிக்காக டிபேட்டில் சொன்னாங்க. அந்த டிபேட்டில் இருந்த இன்னொரு கட்சிக்காரர், ஒருத்தர் அவர் என்ன சொன்னார், என்னோட ஹால் இருக்குது, வாங்க எடுத்துக்கோங்க, நான் தாரேன், யார் மிரட்டுறா பார்ப்போம்னாங்க. நீ என்ன செஞ்ச? ஒன்றும் கிளிக்கலை. அப்போ உனக்கு எந்த மிரட்டலும் இல்லை, எந்த அழுத்தமும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் ஒரு கட்சி ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகும். இப்போ
டிஎம்கே ஆகட்டும் இல்லை ஏடிஎம்கே ஆகட்டும் எல்லாரும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தை வேற வேற எதிர்கட்சி ஆளுங்கட்சியிலேருந்து அவங்க சந்திக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சந்திச்சு நின்று கடந்து நிற்கிறது தான் வந்து கட்சி, அதுதானே அரசியல். நான் அது வந்து மாறலாம், அது தப்பாக இருக்கலாம். ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் சிக்கினா கூட அதை பெருசாக்கி அவங்கள வந்து இவங்க இந்த கட்சியே இப்படிதான்ட்டு ஒரு படம் காட்ட பார்ப்பாங்க. இவங்க சொன்ன குற்றச்சாட்டை வந்து அங்கே வந்து குமரகுரு அப்படிங்கிற மாநகர கமிஷனர் வந்து அடிச்சு உடைச்சிட்டாரு. எலெக்ஷன் கேம்பெயின் சம்பந்தமா ஏதாவது நீங்க இப்போ வந்து நான் பொலிட்டிக்கல் ஈவெண்ட் பண்ற மாதிரினா தட் இஸ் நோ ப்ராப்ளம். பிரைவேட் பிளேஸ்ல அவங்க நான் பொலிட்டிக்கலா பண்ணிக்கலாம். ஏதாவது பொலிட்டிக்கலா ஒரு ஈவெண்ட் பண்ணீங்கன்னா சஸ்பிஷன் வந்து இன்டியூஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அங்க ஏதாவது டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும், இல்ல யாருக்காவது விநியோகம் பண்ணுவாங்கன்ற சஸ்பிஷன் வர்றதால பொலிட்டிக்கல் டோன் இருந்தாலே சுவிதா போர்ட்டல் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கி பண்றது ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ரேலி போறோம்னு சொல்லி போய் ஒரு காகிதம் கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தாலும் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அதுக்கான புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். அந்த போர்ட்டல் இப்போ லைவா தான் இருக்கு, நிறைய அப்ளை பண்றாங்க, ப்ராசஸ் பண்ணி கொடுத்து தான் இருக்கிறோம். அதாவது நீ வந்து ஒரு அப்ளிகேஷன் எழுதி பேப்பர்ல எழுதி கொடுத்து எனக்கு கூட்டம் நடத்த அனுமதி வேணும்னு கேட்டா அப்படிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அண்டர்ல இருக்குது எல்லாம், அப்படிதானே. நீ கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண புக் ரிலீஸ் பண்ற அதில் ஒரு அரசியல்வாதி வராருனா கூட அதுக்கும் நீ வந்து எலெக்ஷன் கமிஷன்ல பெர்மிஷன் வாங்கணும். அரசியல் சார்பான எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் தேர்தல் ஆணையத்தோட பெர்மிஷன் நீ வாங்கியே ஆகணும். அந்த பெர்மிஷனை நீ உடனே இன்னைக்கு ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ஐ அன்னபிள் டு அட்டெண்ட் த கிளாஸ், ப்ளீஸ் கிராண்ட் மீ 2 days லீவ் அப்படிங்கிற மாதிரி லீவ் லெட்டர் எழுதி கொடுக்க மாதிரிலாம் எழுதி கொடுக்க முடியாது. அதுக்கு ஸ்வேதான்னு ஒரு அப்ளிகேஷன் உண்டு. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் 48 hours, அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து தேர்தல் கமிஷன் வந்து கன்சிடர் பண்ணி ஆமாம் ஆர்ஓ தேர்தல் கமிஷனர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து அவர் வந்து அதை பார்த்துட்டு லோக்கல் போலீஸ்லேயே அவர் வந்து கொடுத்து வந்து அவரும் சஜஷன் கேட்பாரு. என்னன்னா லோக்கல் போலீஸ் தான் சட்டம் ஒழுங்குக்கு அங்கே பொறுப்பு, அவங்களுக்கும் அந்த இடங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் தெரியும், அதில் வேற எதுவும் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். ஒரு தேர்தலை நடத்துறது எவ்வளோ சிரமமான பணி, அதற்கு முன்னாடி தேர்தல் அந்த கூட்டங்களை நடத்துறதும் ஒரு முக்கியமான பணி. அப்படி வந்து இவங்க கேட்ட இடத்துல 3000 பேர் வருவாங்க அப்படிங்கிறாங்க. தொடர்ந்து நீங்க அதை கவனிச்சிங்கன்னா பொதுவாகவே பெரம்பூர் இந்த மாதிரி வடசென்னை ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக தான் இருக்கும். 3000 பேர் வருவாங்களாம், அந்த இடமே 300 பேருக்கு தான் பத்துமா. அது போக இன்னைக்கு டிவிகேயோட அவர் விஜய் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதுல வந்து திடீரென்று அங்க என்ன சாலைகளில் குழி தோண்டி விழுது அப்படின்னு. பேரிகார்டு எப்படி வந்ததுன்னா அந்த ஒத்த பேரிகாரால தான் உன் பெரிய கூட்டமே தடுத்து நிக்க போதாடா? இல்ல இது ஒரு லாஜிக்கா இருக்குதா? இவ்வளவு போட்டிருக்காங்கன்னா அந்த பேரிகார்டுக்கு அந்த பக்கம் நீ நில்லு, இந்த பக்கம் மக்கள் நிக்க போறாங்க, அவங்க நிக்க தானே செய்வாங்க. இல்ல அந்த பக்கமே போக முடியாதபடி எதுவும் பிளாக் ஆயிருச்சா? அப்படி கிடையாதுல்ல. அது ஒன்னே தனி ஐலாண்ட் ஆயிருச்சா? இல்ல தானே. இப்போ அந்த குமரகுரு அதிகாரி வந்து மொத்தமா பப்ளிக்ல பிரஸ் மீட்லயே வந்து அவர் சொல்லிட்டாரு, அத்தனை பத்திரிகைகள் முன்னாடி சொல்லிட்டாரு, ஒரு பேப்பர்ல அப்ளிகேஷன் கொடுத்ததுக்குலாம் வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியாது. ப்ராப்பரா தேர்தல் கமிஷனோட ஸ்வேதா அப்ளிகேஷன்ல சிடி நிர்மல்குமார் மறுத்திருக்காருல, நாங்க ஸ்வேதா ஆப்ல வந்து ஏற்கனவே 2 நாளுக்கு அப்புறம் அப்ளை பண்ணிட்டோம், எங்களுக்கு பல இடங்கள்ல எங்களை மட்டும் ஒரு மாதிரி நடத்துறாங்க, பர்மிஷன் தர மாட்டாங்க, இழுத்தடிக்கிறாங்க, அதை அந்த தேர்தல் அதிகாரிகள் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்ற கம்ப்ளைண்ட்டை தான் நாங்க பேப்பர்ல எழுதி எடுத்துட்டு போய் தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட கொடுத்துமே தவிர இது பர்மிஷனே நாங்கள் பேப்பர் எழுதி தரோம், நாங்கள் ஆப்பில் தான் அப்ளை பண்ணுறாரு. உங்களுக்கே நல்லா தெரியும் தேர்தல் ஆணையம் வந்து எந்தெந்த மாநிலங்களில் மிக கடுமையாக நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க. வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி பயங்கரமாக பிஜேபியை எதிர்த்து பண்ணுறவங்க, அவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரணும். ஆனால் இங்கே வந்து பிஜேபி வந்து அங்கே வந்து முழு முயற்சி எடுத்துட்டு இருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, தேர்தல் கமிஷன் அண்டரில் வெஸ்ட் பெங்கால் வந்ததும் வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அது அமுலானது. தேர்தல் ஆணையம் அது அமுலான பின்னாடி செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அந்த ஆஃபீஸர்களை எல்லாத்தையும் அங்கே இங்கே மாற்றி போட்டாங்க. இது எங்கே நடக்குது? வெஸ்ட் பெங்காலில். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி வந்து மிக பயங்கரமாக பிஜேபியை எதிர்த்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனையும் எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வந்து திமுக வந்து பல வருடங்களாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த ஒட்டுமொத்த பார்ப்பனிய கும்பல்களே வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராகவும் நம்ம வந்து தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இந்த பிஜேபி எதிர்ப்பு, எலெக்ஷன் கமிஷன் மீதான குற்றச்சாட்டுகள், இது ரெண்டுலையுமே வந்து 2 சிஎமும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அங்கே 15 ஆஃபீஸர்ஸ் அங்கே இங்கே கலைச்சி போட்ட மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் வந்து அண்ணாமலை வந்து புகார் கொடுத்து இவங்களெல்லாம் மாற்றணும் வைக்கணும்லாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்போ மொத்த மீடியாவும் மொத்த எலெக்ஷன் கமிஷனும் இந்த விஷயத்த கண்குத்தி பாம்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அப்படி செய்யணும்னா டிவிகேக்கு மட்டும்தான் இது செய்யணுமா? திமுகக்கு ஆதரவாக இவங்க செய்யணும் அப்படின்னா டிவிகேக்கு மட்டும்தான் செய்யணுமா? ஏடிஎம்கேக்கு செய்யலாம், பிரதான எதிர்கட்சி பாஜகவுக்கு சாதகமாக ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். அப்படி எதுவும் இன்னும் வரலையே. ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பாரதிய ஜனதா கட்சிக்காக தான் எலெக்ஷன் கமிஷனே வேலை பார்க்குற குற்றச்சாட்டு பரவலாக இருக்குது. எஸ்ஏஆர்
அவ்வளோ அவசரமாக 3 மாசத்துல 4 மாசத்துல 1 மாசத்தை எஸ்ஐஆர் வந்து எடுத்து இந்த மக்களை வந்து யாருக்கு ஓட்டு போட வைக்கணும், யாருக்கு ஓட்டு போட வைக்கக்கூடாதுன்னு ஞானேஷ்குமார் வந்து அப்பட்டமாக பிஜேபிக்கு உதவுறதும், ஞானேஷ்குமாருடைய பதவிக்கு பின்னாடி அவர் மேலே எந்தவித குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது, அவர் மேலே எந்த கேஸும் வரக்கூடாது அப்படின்னு சட்ட திருத்தத்தை பண்ணுறதும் பிஜேபியுமா. ஆக 2 பேர் டபுள் என்ஜின் தான், இந்த 2 என்ஜின் தான் கரெக்டாக ஓடிட்டு இருக்குது. கரெக்டாக போயிட்டு இருக்குன்னா மக்களுக்கு எதிராக, இந்த ஜனநாயகத்துக்கு எதிராக, இந்த தேர்தலுக்கு எதிராக. அப்படிப்பட்ட பிஜேபி இங்கே வந்து டிஎம்கேக்கு வேலை பார்க்குமா? டிஎம்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவிகே முடக்கணுமா? அவனுக்கு முடக்கினா ஒன்றையும் சேர்த்து முடக்க போகிறான், டிஎம்கே சேர்த்து முடக்க போகிறான். உனக்கு என்னென்ன கண்டிஷன் வச்சானோ அதெல்லாம் டிஎம்கேக்கு வச்சு டிஎம்கேக்கு முடக்க முடியுமே. ஆக அந்த குமரகுரு அதிகாரி சொன்ன மாதிரி இவங்க வந்து அதுக்கப்புறம் போய் அர்ச்சனா பட்நாயக் கிட்ட ஏதாவது பேப்பரை கொடுப்பாங்க. எதுலையுமே இவங்க வந்து தெளிவாக எப்பவுமே சிடி நிர்மல்குமார் வந்து பதில் பேச மாட்டாரு. இத்தனாம் தேதி நாங்கள் கொடுத்தோம், இத்தனாம் தேதி அதுக்கப்புறம் அர்ச்சனா பட்நாயக் கிட்ட கொடுத்தோம், இதெல்லாம் பேசவே மாட்டாரு. 19 பெரம்பூரில் ஏதோ நடந்திருக்கும், இல்லை வேற ஏதாவது ஊரில் நடந்திருக்கும், அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை கொடுத்ததை இதோட லிங்க் பண்ணிப்பாரு. மற்றபடி இவர்களுக்கு அது குறித்த அடிப்படை அறிவு கூட இல்லை. ஒரு தேர்தல் எப்படி நடக்கும், அந்த தேர்தல் நடத்த விதிமுறைகளை எப்படி ஃபாலோ பண்ணணும், அதில் வந்து எப்படி நடந்துக்கணும், யார்கிட்ட அப்ரோச் பண்ணணும், இவங்களுக்கு அந்த குறைந்தபட்ச அறிவு கூட அந்த தேர்தல் குறித்த எந்த அறிவும் இல்லை. அதோட அடையாளம் தான் இன்னைக்கெல்லாம் நடந்தது. சிடி நிர்மல்குமார் பேசுறதாகட்டும், ஆதவர்ஜுன பேசுறதாகட்டும். ஆதவர்ஜுன சொல்றது எங்களுடைய ஆஃபீஸே காலி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாரு. நீங்க வந்து தற்காலிகமாக ஒரு ஆஃபீஸ் திறக்கிறனால கூட நீங்க வந்து தேர்தல் கமிஷன் பெர்மிஷன் வாங்க தான் செய்யணும். எதுவும் தெரியாது, அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு எதுவும் தெரியாது. தெரியாம எல்லாம் செஞ்சு லாக் ஆகும் பொழுது திமுக எங்களை அடிக்குது, திமுக எங்களை உதைக்குது, திமுக எங்களை அழுத்துது, திமுக எங்களுக்கு குழி தோண்டுது அப்படின்னு எதிர்கட்சியா, அதாவது உனக்கு போட்டியான கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்க தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வோம், இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, இப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் இந்த தாவேக்கம் மட்டும்தான் புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் தரப்பு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஆதவர்ஜுனா உட்பட எல்லாருன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரவிருக்கும் தான் திமுக ஆட்டம். அது வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விஜய் எப்படி பார்ப்பீங்க பாருங்க, ஊரா போவார். அதுக்கப்புறம் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்டா இந்த ஆளை வெளில விட்டோம் அப்படின்ற மாரி நீங்களாம் பதற போறீங்க. சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது, கடைசி விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்போ செய்தி சொன்னாராம் ஆதவர்ஜுனா இந்த மாரி. ஆமாம், அது போன வாரம் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் ஆதவர்ஜுனா ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த கதையை சொன்னார். நீங்களும் நானும் கூட அந்த விஷயத்தை ஒரு தடவை பேசியிருந்தோம், அது ரஜினி விஷயத்தில் பேசியிருந்தோம். அதில் சுவாரஸ்யமாக சொல்கிறாரு, அப்படியே டிரைவர் அந்த விண்சீலை திறந்துருப்பா அப்படின்னு திறந்துட்டு, ஏன் அது ஒரிஜினா இது நமக்கு மேலே உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இனி வந்து தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு அரசு கையில் எதுவும் இல்லைல்ல. ஆமாம், இனி மொத்தமும் தேர்தல் ஆணையத்தோட கையில் தான். அப்போ நம்மளை யாரும் இனி தடப்பட முடியாது, இப்போவே நம்ம ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ட்டு டெல்லியில் இருந்து அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லியில் ஆரம்பித்து ஃப்ளைட்டில் இறங்கினார், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். ஒரே இடத்துல வெளியில் வந்தார். எங்கன்னா அது அட்லியோட குடும்பத்தில் ஒரு வளகாப்பு நிகழ்ச்சி நினைச்சு அதுக்கு மட்டும்தான் அவர் வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் அவர் முன்னையும் காணும் பின்னையும் காணும். இன்றைக்கு நடக்கவிருந்த வேட்பாளர்கள் கூட்டம் கூட நடத்தப்படல. அதுக்கு அவங்க வேற வேற காரணம் சொல்றாங்க. நான் நமக்கு கிடைத்த தகவல் படி இது வரைக்கும் அவங்களுக்கு 234 தொகுதிக்கு வேட்பாளர்களே கிடைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, நீங்க பாண்டிச்சேரி வேட்பாளர்களை எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 30 வேட்பாளர்களில் 2 வேட்பாளர்கள் வந்து நேயம் மக்கள் இயக்கம்னு ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து 2 சீட்டு கொடுத்துருக்காங்க, கூட்டணி கட்சியாம். அது என்ன கட்சின்னு தெரியல. இந்த 28 சீட்லையும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 சீட்ல வந்து பிஜேபிக்காரங்க பின்னணியில் இருக்கிறாங்க, ஏடிஎம்கே பின்னணியில் இருக்கிறாங்க. தாவேக்காரன் அவங்க வந்து கிரீஸ் போட்ட கம்பிலாம் ஏறி குதிச்சு அவருக்காக உழைக்கிறானுங்க, ஓடுறாங்க. 41 பேர் செத்தும் போயிருக்கிறாங்க, 50 பேர் கிட்ட செத்தும் போயிட்டாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட விக்னேஸ்வரன் அவரை பார்க்க வந்து பைக்கில் விழுந்து அவரும் இறந்து போயிட்டாரு. இத்தனை உயிர்களுக்கு நடுவில் தான் அவர் வந்து அந்த கட்சி வந்து அப்படி நிற்குது. அப்படிங்கிறப்போ அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கூட சீட்டு கொடுக்காம அங்கே இருக்கிற பிஜேபி பின்னணியில் இருக்கிற முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அவர் வந்து இந்நாள் டிவிகில வந்து போட்டி போடுறாரு, சீட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ என்ன காரணம்? ஏன் வந்து அப்படி பாஜக காரங்கிட்டையும் இல்லை வெளியாட்கள்கிட்டையும் இவங்க வந்து சீட்டு கொடுக்கும்? அவரோட மக்கள் இயக்கத்திலிருந்தே பல பேர் உழைச்சிட்டு வராங்க, 30 வருஷமா அவரோட பயணிக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்காம ஏன் வெளியாட்களுக்கு கொடுக்கணும்? எந்த பணக்காரங்க இவனுக்காக போஸ்டர் ஒட்டி இல்லை கிரீஸ் கம்பியில் ஏறி வந்து இவனை பார்க்க போகிறான்? யாரும் இப்படி போக மாட்டாங்க. இருக்கிறதெல்லாம் பாமரர்கள். அவன் வேற உயிராக இருக்கிறவங்க, அவரை ரசிக்கிறவங்க எல்லாருமே பாமர ஜனங்கள். அவங்கள்ட்ட 5 கோடி இருக்குமா ஒரு சீட்டுக்கு? ஆனால் புஷியானந்து, ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் ஒரு சீட்டுக்கு கேட்கறதாக தகவல் வந்துட்டு இருக்குது. இப்போ இதை யார் பே பண்ண முடியும்? யார் வந்து இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இல்லை இதற்கு முன்னாடி கட்சிகள் இருந்தாங்களோ அவங்க தான் கொடுக்க முடியும். அப்படிதான் பாஜக கட்சியிலேருந்து டக்குன்னு உடனே டிவி கேட்க வந்துட்டாங்க. அவர்களுக்கு தான் இவர்களும் இடம் கொடுக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை பணம். இவங்க ஜெயிக்க போகிறாங்களா? இல்லவே இல்லை. நீங்கள் ஜெயிக்கிறது ஏதாவது அறிகுறி இருக்குதா? ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறதுக்காக உழைப்பான், தேர்தலை நோக்கி உழைப்பான். ஆனால் இவனுக்கு அது நோக்கம் இல்லை. அப்படி நோக்கம் இருந்தால் இந்நேரம் பிரச்சாரம் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த நோக்கமே இல்லை. வளகாப்புக்கு போக முடிந்தவரால் மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனையை பேச முடியல. வளகாப்புக்கு போக முடிந்தவரால் விக்னேஸ்வரன் தன்னை பார்க்க வந்த ஒருவர் ஆக்சிடென்ட்லாம் இறந்து போனார், தவறிதான், அது தவறு தான். ஆனால் இப்படி செய்யாதீங்க அப்படின்னு அவரை போய் பார்க்க முடியாதா? நேற்றுக்கு டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து அவரால் திடீர்னு உடனே ஸ்டெண்ட் அடிக்க வர முடியுது பொன்ராஜ் விஷயத்தில்.
உன்னால அந்த விக்னேஸ்வரன் வீட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போய் அவரை பார்த்துட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர முடியாதா? எல்லாமே முடியும். ஆனா அவர் வந்து அவரும் சரி, அவர் கூட இருக்கிற புசி ஆனந்த், இந்த ஆதவ் அர்ஜுனா, இந்த ஜெகதீஷ், இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இதை வைத்து எப்படி கல்லா கட்டுவது, இதை வைத்து எப்படி பணம் பார்ப்பது. ஒரு அரசியல்ங்கிறது வந்து வெற்றி தோல்வியை கடந்து ஒரு பணம் பார்க்குற ஒரு பெரிய ஒரு அடையாளமாக தான் தாவே ரூபாய்க்கு சேர்த்து பணம் பார்க்கறது தான் இப்போ. ஆமாம், மதுரையில் வந்து 26 லட்சம் ஒருத்தர் இந்த மாதிரி சீட்டுக்காக இதற்காக வந்து கொடுத்து இழந்துட்டு அவர் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுக்குறாரு. எப்படி நிகிதா ராணிட்ட ஏமாந்துட்டாங்களோ அதே மாதிரி கட்சியை நம்பி, இந்த மாவட்ட செயலாளர்கள் நம்பி, அதாவது மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கீழே இருக்கிற ரசிகர் மட்டும்தான் பாவம். அவனை தான் நம்ம தற்கொலையும் திட்டிட்டு இருக்கிறோம். ஏன் தற்கொலையும் திட்டுறோம்னா, இவங்கள்ட்ட போய் ஏமாந்துட்டு இருக்கே, இந்த மாவட்ட செயலாளர்கிட்டையும் இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்தன்னு ஒன்றுக்குமே லாய்க்கல இவர்களிடம் போய் நீ ஏமாறுறன்னா அப்போ உன்னை நான் என்ன சொல்றது அப்படிங்கிற கோபத்தோட வெளிப்பாடு தான் தற்கொலை நம்ம சொல்றோம். 26 லட்சம் இழந்துட்டு ஒருத்தர் வந்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருக்காரு. 26 லட்சம் போனா கூட சரி, ஓகே, வாழ்க்கையில் இன்னொரு நாள் என்னைக்கா ஒரு நாள் சம்பாதிச்சிடலாம். 50 உயிர் போயிருக்குது, யார் திருப்பி தருவா? இதுக்கு காரணம் என்ன? எந்தவித திட்டமிடலும் கிடையாது. கட்சிங்கிறது வந்து கட்சியாவே நடக்கிறது இல்லை. அது ஒரு தற்கொலை கூட்டமாகவே வளர்த்துட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரு அதீத சந்தோஷம், அதீத லாபம், அதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பும் கூட. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா, இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறது, விஜய சிஎம் ஆக்குறது, அதெல்லாம் வந்து தாவேக்காவோட நோக்கம் கிடையாதா? இப்போ நாம் தமிழர் மாரி அவர் ஒரு பக்கம் டம்மி வேட்பாளர் போட்டு எதிர்கட்சிகளில் யார் எதிர்க்க போட்டிடுறாங்களோ அவங்ககிட்ட காசு வாங்குறாரு. இவர் வந்து சொந்த வேட்பாளர்கள்கிட்டே 5 கோடி கொடு அப்படின்னு சொல்லி காசு வாங்கி சம்பாதிக்கிறதுக்காக என்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ எலெக்ஷன் ரிசல்ட் என்ன? அப்போது இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இல்லையா? இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு உங்களுக்கு எத்தனை சர்வேலாம் யாரெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து அவங்களே சொல்லிடுறேன். இன்டர்னல் சர்வே படி, இன்டர்னல் சர்வே யார், ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜெகதீஷ், விஜய் 4 பேர் உட்காந்து பேசி முடிவெடுத்து அறிக்கை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நமக்கு கவலை இல்லை. புகழ்பெற்ற கருத்து கணிப்பு நிறுவனமான சி ஓட்டர்ஸில் சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய அக்னி நியூஸ் சர்வீஸ், இவங்க வந்து வழக்கமாக எல்லா தேர்தல்களையும் சர்வே எடுப்பாங்க, கருத்து கணிப்பு எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுத்ததில் 2019 ஆகட்டும், 2021, 2024 இந்த தேர்தல்களெல்லாம் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பு வந்து வந்த ரிசல்ட் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு அவருடைய கருத்து கணிப்பு ஓரளவுக்கு நேர்மையாக இருக்குது. பொதுவாக கருத்து கணிப்பில் நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவருடைய கருத்து கணிப்புகள் வந்து மேக்ஸிமம் ரிசல்ட்டோட கொஞ்சம் நெருங்கியே இருந்திருக்குது. அதோட அந்த சிஓ சுரேஷ்குமார் இருக்கிறார்ல, அந்த அக்னி நியூஸ் சர்வீஸ், அவருடைய கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு வந்து 9.8% தான். கிட்டத்தட்ட 9% இல்லைன்னா 10% தான். யாருக்கு? டிவிகேக்கு. விஜய் வந்து நின்றால் கூட, விஜய் வந்து பெரம்பூரில் வந்து நின்றால் கூட, பெரம்பூருக்கு அவருக்கு வாய்ப்பு அதிகம், வேளச்சேரிலையும் வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு அதிகமானது எதற்குன்னா 2வது இடத்துக்கு, முதல் இடம்லாம் இல்லை. அவர் 2வது இடத்துக்கு ஏடிஎம்கே கூடயோ இல்லை வேற கட்சிகள் கூட அவர் வந்து போட்டி போடலாம். அவர் அங்கேயும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. வேளச்சேரியில் அவருக்கு வந்து ஒரு 17% வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு. இது வந்து விஜய்க்கு, டிவிகேக்கு இல்லை. டிவிகேக்கு 9% தான், அவ்வளோதான் அவர் சொல்லியிருக்காரு. இப்படி தான் கள நிலவரம் இருக்குது. அதே போல பெரம்பூர்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரம்பூர்ல வந்து இதுல ஆதவ் அர்ஜுனா, இப்போ தினகரன் பேப்பர்ல லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா, பெரம்பூர்ல வந்து பாமக வந்து கேட்டு வாங்கி நின்றுருக்குது. பாமகக்கும் பெரம்பூருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் சம்பந்தம். ஓகே, பாமக நிற்குது. அது ஏன் அங்கே வாங்குதுன்னா, அங்கே விஜய் நின்றார் என்றால் அவருக்கு எதிரான ஒரு வேட்பாளர் வந்து வலுவில்லாத ஒருத்தர் இருக்கணும். அதுக்காக பாமகவை அன்புமணி ராமதாஸை தொடர்பு கொண்டு ஆதவ் அர்ஜுனா சூட்கேஸ் கொடுத்ததாகவும், அதன் மூலமாக தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பெரம்பூர் தொகுதியை கேட்டு பெற்றுக் கொண்டதாகவும் தகவல்கள் வந்து வந்திருக்குது. ஆக அங்க வந்து ஆதவ் அர்ஜுனா எப்படியாவது விஜயவாது ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் தலையில வந்து நின்று பார்க்கறாரு தவிர, டிவிகே வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து எங்க அண்ணன் சிஎம் ஆகி 8ஆம் தேதி வந்து புதைக்கிறதுக்கு இடம் காப்போம் அப்படிலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலினை மே மாதம் 8ஆம் தேதி புதைப்பதற்காக, அடக்கம் செய்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் விஜயிடம் வந்து வேண்டுகோள் வைத்து நிற்பார் அப்படின்லாம் வந்து தாவேக்கோட தொண்டர்கள் வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்கிறாங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஃபேக் ஐடியா இருக்குதா என்ன நமக்கு தெரியல. ஆனால் தாவேக்கா தலைமையில் ஒரு திட்டம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதுதான் சொல்றேன், 26 லட்சம் கொடுத்து ஒருத்தர் ஏமாந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் வந்து பிஜேபி வேட்பாளர்கள், பழைய பிஜேபி RSS லிங்க்ல உள்ளவங்க வந்து அங்கே வேட்பாளர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே 234 தொகுதி இன்னைக்கு அறிவிப்பீங்கன்னு பார்த்தா, இதுக்கும் அவங்க ஒழுக்கமாக அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கலை. நாளை மறுநாள் அப்போ நுங்கம்பாக்கத்தில் தாஜ் கோரமண்டலில் வந்து வேட்பாளர் அறிவிக்கை, அதில் வந்து 500 பேர் தான் வர முடியும். 234 பேர் எம்எல்ஏ. அப்போ இன்னொரு 234 கூட இன்னொரு 250 சேர்த்துக்கிட்டோன்னா 500 ஆயிரும். அவ்வளோதானே, அந்த 500 பேர் தான் வர முடியும். உனக்கு இப்போ தான்ப்பா நீ சொன்னேன் எங்களுக்கு அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்படி எப்படி கிடைச்சது நுங்கம்பாக்கத்தில்? இவங்க வந்து தேர்தலையே வந்து கிச்சுமுச்சு பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலோட ஒரு சீரியஸ்னஸே இவங்களுக்கு கிடையாது. எதற்கெடுத்தாலும், அதாவது எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு நாட்டில், அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அத்தனை பிரச்சனைகளை வச்சு நம்ம பேச முடியும்.
அதை குறித்து நம்ம வந்து கலந்துரையாட முடியும். ஆனா அது எல்லாத்தையும் தவிர்க்க வைத்து மக்களை வந்து பைத்தியகாரங்களா நினைச்சு இவ்வளவும் ஆதவர்ஜினா, சிடி நிர்மல்குமார் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி தொடர்பாக இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.